வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் மாலை வணக்கங்க. ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க நீங்கள், இருட்டு கும்பம் திருட்டு சோறம்மா அப்படின்வாங்க. எதுக்காக அது மாதிரி திருட்டு சோறு அப்படின்னு சொல்கிறாங்கன்னாங்க, அம்மா அங்காள பரமேஸ்வரிக்குங்க மலையனூராக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற இடங்களில் எங்கே இருந்தாலும் சரி, மற்ற எல்லா அம்மன்களுக்குமே வந்துங்க படையல் போடுவாங்க. கும்ப படையல் போடும்போது அந்த ஃபுல்லுமே அதில் அசைவ எல்லாமே இருக்கும். ஆடு, கோழி, முட்டை, கருவாடு, அந்த மாதிரி எல்லா அசைவமே இருக்காது. அந்த மாதிரி எல்லா அசைவமும் போட்டு மாவிளக்கு வச்சு அவ்வளோ அழகாக தெய்வத்துக்கு அந்த அம்மனுக்கு வந்து படைப்பாங்க. அந்த கும்ப படையல்ன்றது அதுவுமே அரை இருட்டில் தான் போடுவாங்க. ஏன்னாங்க அப்போ சிவன் சைவம், பெருமாள் சைவம். அப்படி இருக்கும்போது அம்மா மட்டும் அங்காள பரமேஸ்வரி என்ன பண்ணுவாளாம், தேவர்கள் மூவர்கள் யாருக்குமே தெரியாத அரை இருட்டில் வந்து அந்த கும்பத்தை வந்து சாப்பிட்டு போவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா அசைவ பிரியை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க. நீங்கள் சைவம் படையல் போட்டு அந்த அம்மா கூப்பிட்டிங்கன்னா அவ்வளோ லேஸில் வரமாட்டானா. அசைவம் ஒரு கோழி பலியோ இல்லை ஆடு பலியோ கொடுத்து ஒரு அசைவ படையல் போட்டு பாருங்கள், அந்த இடத்துல அந்த அம்மா வந்து நின்றுவா. பக்தர்கள் கூடங்க அந்த கோயில் நிர்வாகம் சார்பாக தர்றது என்னமோ தொன்னையில் வந்து புளி சாதமோ லெமன் சாதமோ அப்படி தான் தருவாங்க. ஆனால் பக்தர்கள் வேண்டுதல் என்னென்னா, ஆத்தா எனக்கு இதை செய்யாத்தா, இதை செஞ்சுனா உனக்கு கரிசோறு அன்னதானம் போடுற ஆத்தானா அதை அப்படியே செஞ்சு முடிக்கும் அந்த அம்மா. அந்த கரிசோறு அன்னதானத்தை போடும்போது கூட என்னன்னு சொல்கிறாங்க, அந்த கோயிலில் அதை ஏதோ ஒரு ரூபம் கொண்டு அம்மா வந்து அந்த இடத்துல அந்த சோறை வாங்கி சாப்பிடுவாளாம், கரிசோறை. அமாவாசையாக இருந்தால் கூடங்க அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. அமாவாசை நாளில் தான் நிறைய இடங்களில் கரிசோறு அன்னதானங்கள் அந்த கோயிலில் போடுவாங்க. அதேமாதிரி அமாவாசையில் தாங்க அந்த கோயில் முழுக்குமே சிக்கன் வறுவலும் மீன் வறுவலும் அப்படியே மணக்குங்க. அமாவாசையே மலையனூருன்றது வேறு விதமாக இருக்கும். அங்கே வந்து அசைவம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லவே முடியாது நீங்கள். ஏன்னா பித்ருக்கள் தோஷம் வந்துடும். வீட்டில் இருந்தால் நம்ம பயப்படுவோம். ஏன்னா அன்றைக்கி வந்து அமாவாசை அன்றைக்கி அவிச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் அசைவம் சாப்பிட்டு வந்தால் தாங்க உங்களுக்கு ஸ்பெஷலே அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதனால தான் சொல்லுவாங்க, இருட்டு கும்பம் திருட்டு சோறம்மா அப்படின்னா, அந்த அம்மா வந்து தெரியாமல், தேவர்கள் மூவர்கள் யாருக்கும் தெரியாமல் வந்து திருட்டுத்தனமாக வந்து அந்த அம்மா சாப்பிட்டு ஓடிடுவாளாம். அதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க. ஆனாலும் அங்காள பரமேஸ்வரி பொறுத்த வரைக்குங்க, அந்த அம்மாவுக்கு நீங்கள் அசைவ படையல் போட்டுட்டு ஆத்தா நீ இதை செய்ய ஆத்தா அப்படின்னா அந்த அம்மா அப்படி செஞ்சு முடிக்குமாங்க. அசைவம்னா உயிராக ஓடி வருமா எங்கே இருந்தாலும் அந்த அம்மா. அதேமாதிரி எது கேட்டாலும், நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் இல்லை என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை அப்படியே நிறைவேற்றி கொடுத்துட்டு போகுமா. அந்த அசைவத்துக்கு மட்டும்தான் அந்த அம்மா மயங்கும். நீங்கள் வேறு எது பொண்ணோ பொருளோ பட்டாடையோ நகையோ எது போடுறனாலும் அந்த அம்மாட்ட தெரியாதுங்க எனக்கு அதை பற்றி. ஆனால் அசைவ படையல் போடுறேன் ஆத்தா, கரிசோறு அன்னதானம் போடுறேன் ஆத்தான்னா அதை செஞ்சுட்டு தான் மற்ற வேலை பார்க்கும் அந்த அம்மா அப்படின்னு சொல்கிறாங்கங்க மலையனூரை பொறுத்த வரைக்கும். நன்றி, வணக்கம்.